எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சகோதரிகளே? நிஜத்தில் சொல்லப்போனால் நம்மளுடைய வாழ்க்கை வெளியில் பார்க்க பிரகாசமாக தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே நாம் அனுபவிக்கிற அந்த தனிமை இருக்கே, அது ரொம்ப மோசமானது. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம், ஆனால் வருஷங்கள் உருண்டோட நாம் நேசிக்கிற அதே மனுஷன் 4 பேருக்கு முன்னாடி, குறிப்பாக நம்ம சொந்தங்களுக்கு முன்னாடி நம்மளை மதிக்காமல் பேசுகிறப்பையும், இல்லை நம்மளை விட்டு கொடுத்து பேசுகிறப்பையும் நெஞ்சில் ஒரு பாரம் வந்து உட்காரும் பாருங்க. அப்போ தோணும், யாரை நம்பி இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தோம், அவரே நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு, அவர் மாற மாட்டாரா, நம்மளை மதிக்க மாட்டாரான்னு பல வருஷமாக கத்திக்கிட்டு இருந்திருப்போம். இப்போது ஒரு காலகட்டத்தில் பயங்கர விரக்தியோடு நின்றுட்டுருப்போம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே, மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னு முதல்ல நாம் நம்மளை மதிக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அந்த 10 ரகசிய வழிகள் வெறும் டிப்ஸு கிடையாது. இது உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு மற்றவங்க உங்களை அண்ணாந்து பார்க்க வைக்க போகிற உங்களோட வெற்றி, உங்களோட தன்னம்பிக்கையோட பாதை. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோக்களில் நிறைய பேர் ஒரு கமெண்ட்டு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருந்தீங்க, என்னதான் நான் என்ன திருத்திக்கிட்டாலும் சரி, மௌனமாக இருந்தாலும் சரி, என் கணவர் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு, இன்னும் மதிக்காமத்தான் இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கான தீர்வு இந்த 10வது ரகசியத்தில் தான் இருக்குது. அதுதான் உங்கள் வாழ்க்கையோட மொத்த பார்வையுமே மாற்ற போகுது. கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இதை கேளுங்க. ஏன்னா இது உங்களுக்காக, உங்களோட சுயமரியாதைக்காக நான் பேச போகிற உங்களோட சகோதரியின் குரல். ரகசியம் 1, ஆவல்களை அடக்குதல். சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் வர முக்காவாசி கவலைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க மேலே நம்ம வைக்கிற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான். கல்யாணமான புதுசில் நம்ம கணவர் நம்மளை அப்படி பார்த்துப்பார், இப்படி பார்த்துப்பார், நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு ஒரு பெரிய கனவு கோட்டையே கட்டி வச்சுருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கைன்னு வரும்போது அவர் சின்னதாக ஒரு விஷயத்தில் நம்மளை விட்டு கொடுத்து பேசினாலே அந்த கோட்டை அப்படியே சரிஞ்சு விழுந்துடும். நம்ம மனசுக்குள்ள ஒரு கணம் இருக்கும் பாருங்க, நான் இவ்வளவு அன்பு காட்டுறேன் இல்லை, அப்போ அவரும் அதே மாதிரி காட்டணும்ல அப்படின்னு தோணும். இந்த அன்புங்கிற வியாபாரம் தான் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. இனிமே நாம் என்ன செய்யணும் தெரியுமா? மற்றவங்க நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு எதிரில் இருக்கிற கண்ணாடி முன்னாடி நிற்கிறத நிறுத்திட்டு உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கோங்க. இன்றைக்கி அவர் என்னைய மதிக்கலை அப்படின்னா பரவாயில்லை, எனக்கு தெரியும் என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து அன்பையோ பாராட்டையோ அங்கீகாரத்தையோ எதிர்பார்க்கிறத ஃபஸ்ட்டு 0 ஆக்கிடுங்க. என்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கறத நிறுத்துறீங்களோ அன்னைக்கு யாராலையும் உங்களை ஏமாற்றவே முடியாது. ஏன்னா உங்கள் சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பழகிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் யாராவது உங்களை மதிக்காமல் நடத்தினா கூட இது உன்னோட தரம், நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கடந்து போயிட்டே இருப்பீங்க. உங்கள் நிம்மதி உங்ககிட்டயே தான் இருக்கும் சகோதரிகளே. ரகசியம் 2, தேக நலத்தில் ஆரோக்கியம். சகோதரிகளே, நம்ம ஊர் குடும்ப தலைவிங்களோட ஒரு பெரிய சாபமே இதுதான். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சதை பார்த்து பார்த்து செய்வோம். கணவருக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஓடி ஓடி உழைப்போம். ஆனால் கடைசியில் நாம் சாப்பிட்டோமா, நமக்கு உடம்புல என்ன வலி இருக்குன்னு கூடி பார்க்க நம்மளுக்கு ஆளே இருக்காது. நாமளும் அதை ரொம்ப பெருமையாக நினச்சிக்குவோம், நான் தான் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு நிஜத்தை சொல்லட்டுமா, நீங்கள் உங்களை சரியாக கவனிச்சுக்கல அப்படின்னா இந்த உலகம் இன்னும் அதிகமாக வேலை தான் வாங்கும். உங்களை மதிக்காத ஒரு இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் களைஞ்ச தலையோட அந்த நஞ்சு போன நைட்டியோட சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பார்வைக்கு நீங்கள் இன்னும் ஒரு சுமையாக தான் தெரிவிங்க. முதல்ல உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க. அழகுன்னு நான் சொல்கிறது மேக்கப் போடுறதெல்லாம் இல்லை. நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. மற்றவங்க சாப்பிட்டு மீதி வைக்கிறத எடுத்து குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது. உங்கள் வயிறு நிறையா உங்களுக்குன்னு ஒரு தட்டில் மரியாதையாக உட்கார்ந்து சாப்பிடுங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் உங்கள் உடம்புக்காக ஒதுக்குங்க. ஒரு சின்ன நடைப்பயிற்சியோ இல்லை யோகாவோ செய்யுங்க. உங்கள் உடம்பு தெம்பாக இருந்தால் தான் உங்கள் மனசும் தைரியமாக இருக்கும். நீங்கள் பளிச்சுன்னு ஆரோக்கியமாக ஒரு புன்னகையோட இந்த வீட்டை சுற்றி வரும்போது உங்களை மதிக்காதவர்களுக்கே ஒரு நிமிஷம் தோணும், என்ன இவங்க இவ்வளவு உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிக்கிற முதல் இடமே உங்கள் உடம்பு தான். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களோட அடையாளத்தை உங்களால் உருவாக்க முடியும். அதனால் சகோதரிகளே, தியாகி வேஷம் போடுறதை விட்டுட்டு முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. 3வது ரகசியம், கடந்த கால மனக்கசப்பை டெலீட் பண்ணுங்க.
சகோதரிகளே, நம்மள பல பேரோட நிம்மதியை கெடுக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? வருஷ கணக்கில் நம்ம மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகள் தான். கல்யாணமான புதுசில் அவர் இப்படி சொன்னார், அன்னைக்கு விசேஷத்தில் சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு. அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்ப கூட ஒரு வாய் சோறு கொடுக்கல. இப்படி 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்த இன்னைக்கு நேற்று நடந்த மாதிரி மனசுக்குள்ளே போட்டு ரணப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒன்று யோசிச்சு பாருங்க, அந்த பழைய கசப்புகளை நினச்சி அழுறதால இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடக்குதா? இல்லவே இல்லை. அந்த நினைவுகள் எல்லாம் ஒரு பழைய குப்பை மாதிரி. குப்பையை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா வீடு நாத்தை எடுத்துரும். அதே மாதிரி தான் கசப்பான நினைவுகளை மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா நம்ம வாழ்க்கையும் பாரமாக தான் இருக்கும். அவர் மாறலை. அவர் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டாரு, சரி, அது முடிஞ்சு போன விஷயம். ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் உங்கள் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு மனசை கல்லாக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அவருக்கு தண்டனை கிடையாது, இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை. இனிமேல் என்ன பண்ணணும் தெரியுமா? நடந்ததை மாற்ற நம்மளால் முடியவே முடியாது. ஆனால் அதை நினச்சி இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துக்காமல் இருக்க நம்மளால் முடியும் இல்லையா? அன்னைக்கு அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு, அது அவரோட குணம். அதனால் நான் ஏன் இன்னைக்கு அழணும்னு ஒரு முடிவெடுங்க. பழைய கணக்குகளை பார்க்குறத நிறுத்துங்க. உங்கள் மனசை ஒரு காலியான பேப்பர் போல் மாற்றுங்க. அப்போ தான் அதில் புதுசாக அழகான நினைவுகளை எழுத முடியும். சகோதரிகளே, இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு நிமிர்ந்து பாருங்களேன், உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். கடந்த காலத்தில் வாழாதீங்க, இந்த நிமிஷத்தில் உங்களுக்காக வாழுங்க. சகோதரிகளே, ரகசியம் 4, சொந்த முயற்சி. நமக்கென ஒரு அடையாளம். சகோதரிகளே, இந்த ரகசியம்தான் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட போகிற ஒரு பெரிய விஷயம். இவ்வளவு நேரம் நாம் மனசை பற்றி பேசணும், ஆனால் இப்போ நம்மளோட திறமையை பற்றி பேச போகிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அடையாளம் என்னவா இருக்குது? இன்னாரோட மனைவி. இதையும் தாண்டி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இருக்கா? இருக்காது. நாம் நம்மளையே மறந்துட்டு வீட்டு வேலைகளுக்குள்ளே மற்றவங்களோட எதிர்பார்ப்புக்குள்ளேயே தொலைஞ்சு போயிருப்போம். எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சாதிக்க போகிறேன்னு ஒரு விரக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு அபாரமான திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது சூப்பராக சமைக்கிறதா இருக்கலாம், அழகாக தைக்கிறதாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதா கூட இருக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம் தெரியுமா? ஏதாவது ஒரு புதிய விஷயத்த கற்றுக்க ஆரம்பிங்க. இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறவங்கள கண்டுக்காதீங்க. ஒரு சின்ன தையல் கிளாஸ் போகிறதாக இருக்கட்டும், ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை சின்ன கைத்தொழில் ஆரம்பிக்கிறதோ எது வேணா இருக்கட்டும், அந்த விஷயம் உங்களுக்குன்னு ஒரு தனி கெத்தையே கொடுக்கும் பாருங்க. அதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. நீங்கள் ஒரு 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே, இல்லை 4 பேர் உங்களை மதித்து உங்ககிட்ட ஒரு வேலைக்காக வரும்போதோ, அப்போ உங்களை மதிக்காத அதே கணவர் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாரு. மற்றவங்க முன்னாடி நம்மளை விட்டு கொடுத்து பேசுகிறப்போ நம்ம ஏன் எதுக்குன்னு தெரியாமல் வருத்தப்பட்டிருப்போம். ஏன்னா நாம் அவங்கள மட்டும்தான் நம்பி இருக்கோம். என்னைக்கு நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு பயம் போயிடும். பயம் போன இடத்துல என்ன வரும்? சுயமரியாதை தானாக வந்து உட்காரும். அதனால் சகோதரிகளே, உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. உங்கள் திறமையை மெருகேற்றுங்க. நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டுங்க. ரகசியம் 5, நடத்தையால் செயல்படுத்தி காட்டு. சகோதரிகளே, நம்மளை யாராவது மதிக்காமல் பேசினாலோ இல்லை மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்தாலோ நமக்கு வர்ற முதல் கோபம் என்ன தெரியுமா? அப்படியே 4 வார்த்தை பதிலுக்கு நறுக்குன்னு கேட்கணும்னு தோணும். சில பேர் சண்டை போடுவோம், ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் வார்த்தையால் பேசுகிற எந்த பதிலடியும் அவங்கள மாற்றாது, காயமும் படுத்தாது. நீங்கள் கத்தி பேசுகிறப்போ பாத்தியா இவளுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே வாயை அடக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுதான் வெற்றி. யார் உங்களை ஒன்றத்துக்கும் உதவாதது அப்படின்னு சொல்கிறாங்களோ, யார் முன்னாடி நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களோ அதே இடத்துல நீங்கள் ஒரு சாதனையாளராக நிமிர்ந்து நிற்கணும். நீங்கள் ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்து அதில் ஜெயிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு கௌரவமான இடத்துக்கு கவர்மெண்ட் ஜாபே வாங்கிட்டு போய் உட்கார்றதா இருக்கலாம். அன்னைக்கு நீங்கள் எவ்வளவோ கதறி அழுதாப்ப கூட வராத அந்த மதிப்பு இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு நிற்கும்போது தானாக வந்து சேரும். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்கள் போய் நிற்க வேணாம். நீங்கள் வளர்ந்து நிற்கிற உயரத்தை பார்த்து அவங்களே அண்ணாந்து பார்க்கணும்.
அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சிறந்த பதிலடி. கோபத்தை வார்த்தையாக கொட்டி தீர்க்காதீங்க சகோதரிகளே. அந்த கோபத்தை ஒரு எரிபொருளாக மாற்றி உங்கள் முன்னேற்றத்தில் காட்டுங்க. நீங்கள் பேச வேண்டாம், உங்கள் வெற்றி பேசட்டும். மற்றவங்க உங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது இனிமே உங்கள் பேச்சு தீர்மானிக்க கூடாது, உங்கள் செயல்தான் தீர்மானிக்கணும். அடுத்து ரகசியம் 6, வருமான சுதந்திரம். சகோதரிகளே, இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணம் தான் எல்லாமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணோட தன்னம்பிக்கைக்கும் அவளோட சுய மரியாதைக்கும் பணம் ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்குது. நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளை கவனித்து பாருங்களேன். ஒரு சின்ன செலவுக்காகவோ இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னாலோ நாம் அவர்கிட்ட போய் கையை நீட்டி நிற்க வேண்டி இருக்கும். அந்த நேரத்தில் அவர் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறப்பவோ இல்லை காசை எதுக்கு வீணாக்குற அப்படின்னு கேட்குறப்பவோ நம்ம மனசு எவ்வளோ வலிக்கும். நாம் உழைக்கலையே, நாம் சம்பாதிக்கலையேங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மளை அப்படியே குறுகி போக வைக்கும். இனிமே இது மாறணும் சகோதரிகளே. நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் தேவைக்கு நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் கையில் ஒரு சின்ன தொகையாவது இருக்கணும்னு தான் சொல்கிறேன். ஒரு அவசரத்துக்கு உங்கள் பெற்றவங்களுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்கணும்னா கூட யார்கிட்டையும் அனுமதி கேட்காம உங்களால் செய்ய முடியணும். சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. வீட்டில இருந்தே செய்கிற வேலைகள் இன்னைக்கு எவ்வளவோ இருக்குது இல்லையா? ஒரு சின்ன சேமிப்பை தொடங்குங்க. ஒரு உண்டியல் சேமிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பணம் உங்களுக்கானது. கையில் ஒரு சின்ன தொகை இருக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு வரும் பாருங்க. அது உங்கள் முகத்தில் ஒரு தனி பொலிவையே கொடுக்குங்க. நீங்கள் பொருளாதார ரீதியாக பலமாகும் போது உங்களை மதிக்காதவங்க கூட இவை யாரையும் நம்பி இல்லை, இவளுக்குன்னு ஒரு பலம் இருக்குன்னு நினச்சி உங்களை மரியாதையாக நடத்த ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க முன்னாடி நம்மளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு முதல்ல நம்ம கையை நம்மளே பிடிச்சுக்கிட்டு நிமிர்ந்து நிற்கணும். அதுக்கு இந்த பொருளாதார சுதந்திரம் ரொம்ப அவசியம். அடுத்து ரகசியம் 7, பிள்ளைகளுடன் மதிப்புள்ள நேரம் பகிர்வு. சகோதரிகளே, நம்ம கணவர் நம்மளை விட்டு கொடுத்து பேசுகிறப்பவோ இல்லை மதிக்காமல் நடத்துகிறப்பவோ நாம் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த கோபத்தையும் எரிச்சலையும் கொண்டு போய் நம்ம பிள்ளைங்க கிட்ட காட்டுறது தான். உங்கள் அப்பா இப்படித்தான் பண்ணுறாரு, நான் இதுக்காகத்தான் கஷ்டப்படுறேன்னு அவங்க கிட்ட புலம்புவோம், இல்லைன்னா அவங்க மேலே எரிஞ்சு விழுவோம். ஆனால் இதனால் யாருக்கு நஷ்டம் தெரியுமா? நமக்கு தான். உங்கள் கணவர் மாறலைன்னா அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்காதீங்க. அந்த நேரத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக ஒதுக்குங்க. அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க, அவங்க கூட விளையாடுங்க. பிள்ளைகளுக்கு அம்மாங்கிறவங்க வெறும் சாப்பாடு போடுற மெஷின் மட்டும் கிடையாதுங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு சிறந்த ரோல் மாடல், நீங்கள் தான் ஒரு ஹீரோயின். நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் பிள்ளைங்களோட நேரத்தை செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையே வளர்த்துப்பாங்க. நாளைக்கு அவங்க வளர்ந்து நிற்கும் போது அவங்க அப்பாவே அவங்கள மதிக்கலைனாலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு ராணி மாதிரி பார்த்துப்பாங்க. அந்த ஒரு கௌரவம் போது சகோதரிகளே, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே அதுதான். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளோட சிரிப்பும் பேச்சும் ஒரு மருந்து மாதிரி. நீங்கள் சோகமாக இருக்கிற நேரத்தில் அவங்க கிட்ட போய் உட்காருங்க. அவங்க செய்கிற சின்ன சின்ன குறும்புகள் உங்கள் மன அழுத்தத்தை அப்படியே குறைச்சிரும். ஒரு கட்டத்தில் உங்கள் கணவரே பார்ப்பார், என்ன வீடு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, நாம தான் இதில் ஒட்டாமல் இருக்கோமோ அப்படின்னு அவரே யோசிக்க ஆரம்பிச்சிருவார். குடும்பத்தில் மற்ற உறவுகள் கொடுக்காத அந்த உண்மையான அன்பையும் நிம்மதியையும் உங்கள் பிள்ளைகள் கிட்ட இருந்து தேடி எடுங்க. அது உங்களுக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சுற மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ரகசியம் 8, அன்பை கேட்டு நாடாதீர்கள். சகோதரிகளே, இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. நம்மள பல பேர் பண்ணுற பெரிய தப்பே நம்மக்கிட்ட அன்பு காட்டாத ஒரு மனுஷங்கிட்ட போய், ஏங்க என்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன், எனக்கு ஒரு மதிப்பு கொடுங்களேன், முன்னாடி மாதிரி என் மேலே அன்பு காட்டுங்களேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகிறப்போ பின்னாடியே போய் அழுதுகிட்டே நிற்போம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்டு பெறலாம், ஆனால் அன்பையோ மரியாதையோ பிச்சை எடுக்கக்கூடாது. ஏன்னா பிச்சை எடுக்கிற இடத்துல மதிப்பு இருக்காது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்புக்காக அவர் பின்னாடி போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உங்களை இன்னும் தூரமாக தான் தள்ளுவார். ஏன்னா இது மனுஷ சுபாவம். நீங்கள் உங்கள் அன்பை கொண்டு போய் அவங்க காலில் கொட்டும்போது அவங்களுக்கு அது ஒரு சுமையாக தான் தெரியும். இனிமேல் என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் கெஞ்சுறத முதல்ல நிறுத்துங்க.
அவர் உங்ககிட்ட பேசலையா? பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அவர் உங்களை மதிக்கலையா? நீங்கள் உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்குங்க. உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. நீங்கள் எப்போ அவர் பின்னாடி ஓடுறதை நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை தைரியமாக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அவருக்கு ஒரு பயம் வரும். என்னைவ நம்மளை தேடி வரவே இல்லையே, இவளுக்குள்ள எவ்வளவு மாற்றம் அப்படின்னு அவர் உங்களை திரும்பி பார்ப்பாரு. அன்புங்கிறது தானாக வரணும் சகோதரிகளே, அது கெஞ்சி வருவதில்லை. உங்கள் அன்புக்கு ஒரு தகுதி இருக்குது. அதை மதிக்காதவங்க கிட்ட அதை கொடுத்து உங்கள் தரத்தை குறைச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு மகாராணி மாதிரி கெத்தாக இருக்க உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வரட்டும். ரகசியம் 9. மௌனம் தற்காப்பின் வடிவம். சகோதரிகளே, நம்மளை யாராவது மதிக்காமல் பேசுகிறப்போவோ இல்லை தப்பாக பேசும்போதோ நம்ம உடம்பு முழுக்க ஒரு பதற்றம் வரும் பாருங்க. உடனே பதிலுக்கு 4 வார்த்தை பேசிடணும் அப்படின்னு தோணும். நம்ம மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிடணும்னு தோணும். ஆனால் ஒன்று கவனிச்சிருக்கிறீங்களா? நம்ம எவ்வளவு கத்தி பேசுகிறோமோ அவ்வளவு அங்கே சண்டை தான் பெருசாகுமே தவிர நமக்கான மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் கணவர் மற்றவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுத்து பேசும்போது நீங்கள் பதிலுக்கு அங்கேயே சத்தம் போட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்க 2 பேரையும் தான் தப்பாக பேசுவாங்க, தப்பாக பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆழ்ந்த மௌனம். சத்தம் போட்டு பேசுகிறத விட அமைதியாக இருக்கிறதுக்கு தான் அதிக தைரியம் வேணும். அவர் கத்தும்போது நீங்கள் அமைதியாக அவரோட கண்ணை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய உறுத்தலை உண்டாக்கும். என்ன இவ எதுவுமே பேசலை அப்படின்ற பயம் அவருக்குள்ளே வரும். உங்கள் முகத்தில் ஒரு தெளிவோட ஒரு நிதானத்தோடு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அந்த சைலன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்கள் கவசம். தேவையில்லாத இடத்துல உங்கள் வார்த்தைகளை வீணாக்காதீர்கள். வார்த்தைகளை விட மௌனத்துக்கு அதிக வலிமை இருக்குது. நீங்கள் மௌனமாக உங்கள் வேலையையும் முன்னேற்றத்திலையும் கவனமாக இருக்கும்போது உங்களை மதிக்காதவர்களுக்கே ஒரு கட்டத்தில் உங்கள் அமைதியை பார்த்தா ஒரு பயம் வரும். இவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு அவங்க உங்களை இன்னும் மரியாதையாக நடத்த ஆரம்பிப்பாங்க. அதனால் கோபத்தை கத்தி காட்டாமல் மௌனமாக காட்டுங்க. சகோதரிகளே, இப்போ நம்ம கடைசி ரகசியத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோக்களில் நிறைய சகோதரிகள் ஒரு விஷயத்தை வருத்தத்தோடு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னதான் நான் என்னை திருத்திக்கிட்டாலும் மௌனமாக இருந்தாலும் என் கணவர் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரே, இன்னும் மதிக்காமத்தான் இருக்காரு, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கான தீர்வோ இந்த 10வது ரகசியத்தில் தான் இருக்குது. அது என்ன தெரியுமா? ரகசியம் 10. எனக்கு நானே ஆதாரம் அப்படிங்கிற அந்த ஒரு நிஜத்தை முழுசாக ஏற்றுக்கிறது. அவர் ஏன் நம்மளை கண்டுக்கலை? அவர் ஏன் இன்னும் மாறலை? அவரோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்கள் காலம்தான் வீணாகும். அவர் மாறணும்னு நீங்கள் எதிர்பார்க்கிற வரைக்கும் தான் அவருக்கு அந்த சக்தி அதிகம். என்னைக்கு நீங்கள் அவரை எதிர்பார்க்கிறத நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசித்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அவரோட அந்த அலட்சியம் தானாக உடஞ்சி சுக்கு நூறாக போயிடும். உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வரலையா? பரவாயில்ல, உங்கள் கையை வச்சு நீங்களே துடைச்சிக்கோங்க. உங்களை பாராட்ட யாருமே இல்லையா? கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பாராட்டுங்க. இன்றைக்கி நான் சூப்பராக சமைச்சிருக்கேன், இன்றைக்கி நான் சூப்பராக டான்ஸ் ஆடினேன், இன்றைக்கி நான் செம்மையாக பாட்டு பாடினேன், இன்றைக்கி நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. மற்றவங்க உங்களை மதிக்கிறதோ மதிக்காததோ அவங்க தரோம். ஆனால் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் தரோம். என்னைக்கும் மற்றவங்க கையில் உங்கள் சந்தோஷத்தை அடகு வைக்காதீங்க சகோதரிகளே. நீங்கள் ஒரு தனித்தன்மை கொண்ட மனுஷி. உங்களுக்காக வாழ பழகுங்க. அந்த 10வது ரகசியம் சொன்னேன் இல்லையா, எனக்கு நானே ஆதாரம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறவங்க மட்டும் கமெண்டில் எனக்கு நானே ஆதாரம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களோட அந்த ஒரு வரி கமெண்ட் இன்னும் பல சகோதரிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். இந்த 10 ரகசியத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? இல்லை எந்த விஷயத்தை நீங்கள் இன்னையில இருந்து உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது தரும்னு நான் நம்புகிறேன். உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும் சகோதரிகளே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்க போகிறேன். ஒரு தோழியாக நான் சொல்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்கள் தான் எனக்கு உதவணும்.
அது எப்படி தெரியுமா? நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் யூடியூப் தளத்துக்கிட்ட இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, இதை பலருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லும். இதுதான் நம்ம வீடியோவுக்கான முதல் படி. இந்த ஒரு சகோதரியின் குரல் வீடியோ நிஜமாகவே மற்ற பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இங்கே நம்பினீங்கன்னா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நானே ஆதாரம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ என் அன்பு சகோதரிகளே. பை.